திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரகங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகி அம்மனின் துணையோடும் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். கடந்த 29 ஆண்டுகளுக்கு முன்னர் எனது ஜோதிட கலைக்கு அஸ்திவாரத்தை அமைத்துக் கொடுத்த எனது ஜோதிட ஆசான் காலம் சென்ற சாவை தம்பையா யோகநாதன் அவர்களது நல்லாசியுடனும் மற்றும் காலம் சென்ற எனது தந்தை தம்பு தர்மலிங்கம், தாயார் கனகம்மா தர்மலிங்கம் ஆகியோரது நல்லாசியுடனும் யூடியூப் இணையதள வாயிலாக எனது ஜோதிட பதிவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு ஜாதகருடைய பலனை கிடைக்கும் போது 34% உங்களது ஜனன ஜாதகத்துக்கும் 33% மகாதிசை புத்தி இருப்புகளுக்கும் இறுதியாக 33% உங்களது கோசார பலன்களையும் சேர்த்து கிடைக்கும் போது மட்டும்தான் அது சரியாக வரும் என்பது எனது கருத்தாகும். அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் உங்களது நேரத்தை வீணடிக்காத வண்ணம் ரத்தின சுருக்கமாக இந்த பதிவுகளை இங்கே தருகின்றேன். தமிழில் தரும் பதிவுகளை தொடர்ந்து ஆங்கில மொழியிலும் நீங்கள் கேட்கலாம். Dear listeners and friends, if you are interested in the English version, please fast forward towards the end of this presentation. Thank you very much. சரி நேயர்களே, கடந்த மே மாதம் 1ஆம் தேதி இடபராசியில் நேர்கதியில் சஞ்சாரம் மேற்கொண்ட கோசார குரு பகவான் தற்போது அதே இடபராசியில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அன்று, அதாவது புதன்கிழமை அன்று வக்ரகதியில் செல்ல இருக்கின்றார். பின்னர் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மீண்டும் நேர்கதியில் இயங்க ஆரம்பிப்பார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். வக்கிரம் என்றால் என்ன? அதாவது வக்ரம் என்பது இயல்பு நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் என்று பொருள்படும். அதாவது வக்ரகதியில் இயற்கை சுபக்கிரமாகிய குருபகவான் இயங்கும் போது அவரது செயல்பாடுகளில் சற்று வித்தியாசங்கள் ஏற்படும். சரிநேர்களே, இந்த பதிவு சிம்ம ராசி அன்பர்களுக்கானது. சிம்ம ராசிக்கு 5, 8ஆம் வீடுகளுக்கு அதிபதியும் அதிநட்பு கிரகமாகிய குரு பகவான் தற்போது கோசாரத்தில் தங்கியுள்ள 10ஆவது வீடாகிய இதே தொழில் ஸ்தானத்தில் தான் வக்ரகதி அடைய இருக்கின்றார். உங்கள் சிம்ம ராசியை பொறுத்தவரையில் யோகம் தரக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடைவது பொதுவாக நல்ல நிலை கிடையாது. அதற்காக அவர் முழுமையாக கெட்டவராக மாறிவிடுவார் என்பது அர்த்தமல்ல. ஏனென்றால் அவர் இயற்கையிலேயே ஒரு முழுச்சுவர் அல்லவா? ஆகையால் வக்ரகுருவால் ஏற்படக்கூடிய நன்மைகளின் அளவு சற்று குறையுமே தவிர பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனையை தரமாட்டார் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இனியவர்களே, 10ஆவது இடம் என்பது தொழில்ஸ்தானம் என்று கூறப்படுகின்றது. அதாவது நீங்கள் செய்யும் வேலை, உத்தியோகம் மற்றும் தொழிலை குறிப்பதனால் சுமாராக இந்த 4 மாத குருவின் வக்கிர காலங்களில் நீங்கள் ஓரளவு கடும் முயற்சியை எடுப்பதன் மூலமாகத்தான் தொழிலில் வளர்ச்சி காண முடியும், மட்டுமல்ல நல்ல வருமானத்தையும் பெற முடியும். மேலும் வெளிநாடுகளில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அங்கு செல்வதற்கான வெளிநாட்டு விசா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட PR, சிட்டிசன்ஷிப் போன்றவைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இதே சமயம் கோச்சாரத்தில் உங்களது சிம்ம ராசிக்கு சனி பகவான் 7, ராகு 8, கேது 2 மற்றும் தற்போது குருவும் வக்கிரமாக 10 இருப்பதனால் உங்களது தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த வகையில் எந்த வகையான மாற்றங்களையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதுதான் நல்லது. அதாவது வருடாந்த கிரகங்களாகிய இந்த 4ம் வக்ரகதியில் பயணிக்கிறார்கள் என்பதும் இங்கே நோக்கத்தக்கது. இருப்பினும் நீங்கள் பயங்கொள்ள வேண்டிய அவசரம் எதுவுமே கிடையாது. அதனால் உங்களது சகல விஷயங்களையும் பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையோடும் நிதானத்தோடும் கடந்து செல்வதே புத்திசாலித்தனமாகும். உங்களது சுய ஜாதகத்தில் குருபகவான் வக்ரமாயிருப்பின் அல்லது குரு திசை அல்லது குரு புத்தி நடப்பில் இருப்பின் நடக்கக்கூடிய பலன்கள் யாவும் உடனடியாகவே செயல்படும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும்.
அன்பர்களே, உங்களுடன் பகிர்ந்து கொண்ட குருவானின் வக்ர பலன்கள் யாவும் பொதுவான கோசார பலன்கள் என்பதை முதலில் நினைவில் கொள்ளவும். இனிய தமிழ் நெஞ்சங்களே, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். லைக் பட்டனில் உள்ள ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணி எனது இந்த முயற்சிக்கு உங்களது ஆதரவை தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 006427405644. சரி நேயர்களே, மீண்டும் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெற இருக்கின்ற கோசார சனியின் இடப்பெயர்ச்சி காலத்தில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே. My dear listeners, I can understand your precious time, and that's why I want to go straight away into the subject other than exaggerating it too much. Thanks for listening, and your comments are always welcome for me to improve myself. Okay, friends, today is the day for Simha Rasi people about retrograde Jupiter, transit Jupiter, which is also known as Gochara Guru Vakarapechi. As you all are aware, since 1st of May 2024, Guru Bhavan has moved on to your 10th house of Rishabha Rasi for Simha Rasi people, which is supposed to be your house of profession. As Guru Bhavan being a friendly planet, the lord of Purva Punya and the longevity, when situated in a Vagra mode in the 10th house, until 5th February 2025, generally not admirable. As Guru Bhavan being a supernatural benefic planet, it will never harm anybody completely, despite supplying the less amount of showering. 10th house generally represents such as your profession or job and changes or transfers in the job and any kind of changes in your situation as well. So, Simha Rasi people who have been waiting for a long time for a job opportunities in foreign countries will receive visa during this period. And Simha Rasi people who are already working in foreign countries will also possibly get PR or citizenship this time. At the same time, it is important to know as the four major planets such as Saturn in the 7th house, Rahu in the 8th house, Ketu in the 2nd house, and now Guru in the 10th house for your Simha Rasi are all in Vagra mode. It is advisable for Simha Rasi people who are currently working locally, please do not try to make or any changes in your job or business by yourself. Overall, people who have Vagra Guru presence in their birth charts and or facing Jupiter Dasa or Jupiter Buddhi need not to be panic for anything, whatever said and done, as the Jupiter is a 100% supernatural benefic planet. It will never let you down completely. My dear listeners, that's all for the day. Please remember the above said predictions are very common to everyone. If you like my presentation, just to encourage me, please press the like button and subscribe as well. I'm on WhatsApp, and if anyone needs to contact me, please call me on 006427405664. I'll repeat it. 006427405664. Thank you all, and see you again in the YouTube when the Saturn transit takes place in March 2025. Until then, goodbye from Astro Kannan from New Zealand. Thank you.